அன்பான மக்களே, போதிசத்வா சித்தர்த்த கௌதமர் அவர் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களாகிய ஆனந்தர் மற்றும் அனுருத்தர் அவர்களுடன் இணைந்து மற்ற சில சிறுவர்களுடன் ஒரு நாள் விளையாடி கொண்டிருப்பார். அந்த தருணத்தில் தேவதத்தர் என்பவர், தேவதத்தர் என்றால் அவரும் சித்தார்த்த கௌதமருடைய உறவினர் தான், யசோதரா தேவியோட சகோதரரும் கூட. ஆக அந்த தருணத்தில் தேவதத்தர் வந்து சித்தார்த்த கௌதமரிடம் இவ்வாறு கூறுவார்: நீ அந்த சிறுவர்களுடன் விளையாடக்கூடாது, அவர்கள் மீது எந்த கவனமும் செலுத்தக்கூடாது என்பார். சித்தார்த்த கௌதமர் ஏன் என்று கேட்பார். அதற்கு தேவதத்தர் கூறுவார், அந்த சிறுவர்கள் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள், அதனால் அவர்களுடன் இணைந்து விளையாடக்கூடாது என்று கூறுவார். போதிசத்துவ சித்தார்த்த கௌதமர் கூறுவார், எதன் அடிப்படையில் அவ்வாறு கூறுகிறார்? உன்னை போலவே அவர்களுக்கும் 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள் இருக்கிறது. எதன் அடிப்படையில் உன்னை விட அவர்கள் தாழ்ந்தவர்களாக கருதுகிறாய் என்று சித்தார்த்த கௌதமர் கேள்வி எழுப்புவார். மீண்டும் தேவதத்தர் கூறுவார், நம்முடைய பிராமண ஆசிரியர்கள் கூறுவதை நீ கேட்டதில்லையா? அவர்கள், அந்த சிறுவர்கள் நம்மை விட தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள், அவர்களுடன் நாம் சேர்ந்து விளையாடக்கூடாது. இது பல ஆண்டுகளாக பின்பற்றப்படுவதை நீ அறிந்ததில்லையா? ஆசிரியர்களிடம் கேட்டு அறிந்ததில்லையா என்று தேவதத்தர் கூறுவார். சித்தார்த்த கௌதமர் மறுபடியும் பதில் சொல்வார், அவர்கள் கற்பிப்பது இருக்கட்டும், உன்னுடைய இரத்தமும் என்னுடைய இரத்தமும் அவர்களுடைய இரத்தமும் ஒரே நிறம் அல்லவா? பிறகு எதற்காக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று கருத முடியும்? எதன் அடிப்படையில் அவ்வாறு கருத முடியும்? உயர்வு தாழ்வு என்பது பிறப்பின் அடிப்படையிலால் இருக்காது, அது வேறொரு காரணமாக இருக்கலாம் என்று அந்த தருணத்தில் தேவதத்தருக்கு பதில் கூறுவார். இந்த சிறுவயதில் நடந்த முதல் நிகழ்வு, ஜாதி, பிறப்பின் அடிப்படையிலான ஜாதிக்கு எதிரான முதல் நிகழ்வாக இது நடந்திருக்கிறது. ஆக தன்னுடைய சிறு வயதிலே பகவான் புத்தர் பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பியுள்ளார். நமோ புத்தாய.